தாளாட்டி இருக்காங்க. ஆமா. அப்பா ஒரு வேலைக்கும் போக மாட்டாரு. ஆனா பெத்த பிள்ளைகிட்ட அப்பாவை விட்டு கொடுக்காம அப்படி படிக்கணும் பாட்டு. ஆமா, அதுதான் தாளாட்டு. கொல்லத்துல கூடாரமா. ஆமா. உங்க அப்பாவுக்கு கொத்தமல்லி வியாபாரம். கொத்தமல்லி வியாபாரமா? கொத்தமல்லி விற்றவுடனே அப்பா உனக்கு கொலுசு வாங்கி வருவாரடா. உனக்கு கொலுசு 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 வாங்கி வருவாரடா. ஆமா ஆமா. மதுரையில கூடாரமா. மல்லிகைப்பூ வியாபாரமா? மல்லிகைப்பூ விற்றவுடன் ஆமா உங்க அப்பா உனக்கு மாலை வாங்கி வருவாரடா. மாலை வாங்கி வருவாரடா. என் கண்மணியே உறங்கு. ஆமா ஆமா. சேலத்துல கூடாரமா. சேலத்துல கூடாரமா? செண்பகப்பூ வியாபாரம். செண்பகப்பூ வியாபாரமா? செண்பகப்பூ விற்றவுடன் அப்பா உனக்கு செண்டு மாலை வாங்கி வருவாரடா. ஆமா ஆமா ஆமோ ஆமா. அந்த காலத்துல ஆமா அப்படி தாளாட்டி இருக்காங்க. அப்படி தாளாட்டி இருக்காங்க. அதாவது ஆமா அந்த காலத்துல தாளாட்டு படிக்க தெரியாத தாய்மார்கள் இருக்க மாட்டாங்க. ஆமா. எல்லாருக்கும் தாளாட்டு தெரிஞ்சிருக்கும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஆமா பேரம்பேத்திய தாளாட்டுறதுக்காகவே ஆமா வீட்டுல தாத்தா பாட்டிய வச்சிருப்பாங்க. பாட்டி தாத்தாவும் வீட்டுல இருப்பாங்க. ஆமா. தாத்தா பாட்டிமார் கைக்குள்ள வளர்ந்த தலைமுறை. ஆமா. நம்ம தலைமுறை தான் கடைசி தலைமுறை. அப்படிதான். அப்படியே தான். இப்பதான் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே வாங்க தனி கொடுத்தனம் போவோம். ஆமா. உங்க ஆத்தாள அப்பனும் பேச பேச்சு சரியில்லை. உனக்கு தான் வாக்கப்பட்டிருக்கேன். ஆமா. நான் உங்க ஆத்தாள அப்பனுக்கு சோறாக்கி போடணும்னு எங்க அம்மா அப்பா என்ன வளர்க்கல. அப்படிதான் இப்ப கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே தனி கொடுத்தனம் போயிருந்தாங்களே. அனுப்பி வச்சிருந்தாங்க. எப்படி தாத்தா பாட்டி பாசம் பிள்ளைங்களுக்கு தெரியும்? வராது ஐயா. தாத்தாவும் பாட்டியும் கதை சொல்லி கொடுத்து ஆமா பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது ஆமா அப்படின்னு அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறத விட தாத்தா பாட்டிமார்கள் தான் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா தாத்தா பாட்டி கையில தான் பிள்ளைங்க இருந்து வளர்ந்துருக்கும். அப்படிதானே? இப்ப எப்படின்னா அதாவது கரெக்டா அங்க மே மாசம் தான் பிறக்கணும். ஆமா. அங்க வந்துரும் அறிவிப்பு வந்துரும். என்ன அறிவிப்பு? 9 மாத குழந்தை முதல் நாங்கள் பராமரித்துக் கொள்கிறோம். எதுக்கு? பள்ளிக்கூடத்துல நீங்க கொண்டாந்து விட்டுட்டு போனா போதும். மாசம் 30,000 கட்டுங்க. ஆமா. உங்க பிள்ளைய எங்க பிள்ளையா பாத்துக்கிடுதோம். அப்ப எங்க இருந்து நாங்க மாமனாரை தேடுவோம் மாமியாரை தேடுவோம். யாரோ ஒருத்தருக்கு கொண்டு போய் ஆயிரக்கணக்கில் ரூபாயை கொடுத்துட்டாலும் ஆமா சொந்த மாமனார் மாமியார அப்பா அம்மாவை பக்கத்துல வச்சு பார்க்க மாட்டாங்க. சாயிண்டுக்காரம்மா அப்படித்தான் அனுப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. சாயிண்டுக்காரம்மா மேல அனுப்பிட்டாங்க. மேல இல்ல சைடுல தான். நீ வேற பாயசத்தை போட்டு ஆமா 2 பேரையும் ஒரு வாரம் தான் முன்ன பின்ன. அப்படியாமா? சோழியை முடிச்சிட்டு கேட்டா மாமியார் போன வருத்தத்துல என்னம்மா மாமியெல்லாம் உள்ளங்கையில வச்சு தாங்க தம்பியா? எதுக்கு உள்ளங்கையில வச்சு தாங்குதாங்க? சொத்து இருக்கியா? சொத்து 20 ஏக்கர் இடம் கிடக்கு. நீ எழுதி வாங்கல? ஆமா. எழுதி வாங்கத்திட்டையும் தாங்கணும். அதெல்லாம் அந்த காலத்துல தான் எழுதி வாங்கினது விரட்டிடலாம். ஆமா. இப்ப எழுதி வாங்கினது விரட்டிட்டாங்கன்னு வை. ஆமா. மறுபடியும் போய் கோர்ட்ல கேஸ போட்டு ஆமா என் பிள்ளை என்ன ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாம்னு கேஸ போட்டா சொத்து திரும்ப அம்மா அப்பா பேர்ல வந்துரும். அப்படி கொண்டு வரணும்ல சட்டத்தை. இப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஆமா. ஆகையினால் அந்த காலத்துல ஊருக்கு ஒரு கிழவி இருப்பா. ஆமா. எதுக்கு? சிசிடிவி கேமரா. ஊரை கெடுக்கிறதுக்கு. ஆமா. அப்படி இல்லம்மா. என்னய்யா? தாத்தா பாட்டி அந்த கிழவி தாளாட்டு படிச்சான்னா ஆமா தொட்டில கிடக்க பிள்ளைய உறங்க வைக்கிறதுக்கு. ஆமா. அந்த ஒரு பாட்டி தாளாட்டு படிச்சா தெருவுல இருக்க அத்தனை குழந்தை உறங்கும். அந்த தெருவுல இருக்க பிள்ளை பூரா தூங்கிரும். ஆனா இப்ப அப்படியா? இப்ப அப்படி கிடையாது. தாத்தாவும் வேண்டாம் பாட்டியும் வேண்டாம் மாமாவும் வேண்டாம் அத்தையும் வேண்டாம் அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம். ஐபோன் இருந்தா போதும். ஒரே ஒரு போனை கையில கொடுத்து ஆமா ஒரு பால் பாட்டில வாயில ஓட்டி ஆமா தொட்டில பிள்ளைய போட்டாச்சுன்னா போதும். அது பாட்டுக்கு பாட்டை கேட்டுக்கிட்டே படுத்து தூங்கிரும். எப்படி கேட்கும்? அது யானை. நீ என்னைய சொல்லாத யானைன்னு படிக்கேன்டாமா. ஒன்ன போய் சொல்ல முடியுமா? என் கூட பிறந்தவளா நானு? ஆமா. ஐயையோ சொல்லிவிட்டானே அந்த மேடையில. எப்படி படிப்பாங்க? அது யானை அது அசைந்தாடும் யானை. சரி அவ்வளவுதான். அப்படி படிப்பாங்க. அந்த 2 வரியில பிள்ளை தூங்கிரும். அதை தாண்டி இப்ப எங்க வந்தாச்சு. ஆமா. எப்படியா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? அது கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்தரிக்காய் எட்டி உதைக்க அழுதிருச்சு. அம்மா வந்து கொஞ்சம் ஏதோ சிரிச்சிருச்சு. கிளாஸ் போதியா? கிளாஸ் வேகமா கிளாஸ் எடுத்துட்டு போறாரு. தண்ணி குடிக்க நீ சும்மா இருக்கியா? நானும் வேற ஒண்ணும் தப்பா சொல்லலையே. ஆமா. அந்த காலத்துல தாளாட்டு அப்படி. இதுதான் தாளாட்டு. ஆமா ஆமா அப்படிதானே? அப்படியே தான். செல்போன் இருந்தா போதும் பிள்ளைங்களுக்கு அம்மா வேண்டாம் அப்பாவும் வேண்டாம். அதுதான் உள்ளங்கைக்குள் உலகம். ஆமா. ஆகையினாலே இப்ப 5 வயசு 6 வயசுலயே கண்ணாடி போடுதாங்களா பிள்ளைங்களுக்கு? பார்த்து அது செல்ல கொடுத்தாதானே அமைதியா கிடக்கு. இல்லட்ட நிம்மதியா சுவார்த்திங்க விட மாட்டேங்க. உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் முடிச்சு சட்டுன்னு 2 பிள்ளைய போறேன்னா கேக்கையா நீ? உன் பிள்ளை 2 படுத்தின பாட்டுல தான் வேண்டாம்னு உட்கார்ந்துருக்க. ஆமா ஆமா. ஆகையினால் ஆமா அந்த அருமை மக்கள் 2 பேர்களையும் லட்சுமண நாடாரும் கல்லெஞ்ச நாடாரும்
தண்டை கால்கள் நோகுமென்று தண்டை கால்கள் நோகுமென்று ஓலதிலே தொட்டில் கட்டி துடையதிலே நடை வளர்த்தி உடையதிலே நடை வளர்த்தி ஆரதிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடை வளர்த்தி மடியதிலே நடை வளர்த்தி அவர் எப்படி வளர்த்து வருகிறார்கள் எப்படி வளர்த்து வருகிறார்கள் நாலு ஒரு மேனியுமா 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 மேனியுமாய் 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 பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமாய் அருமை மக்களை ஆமா அன்பு தோழர்கள் இருவேர்களும் கல்லெஞ்ச நாடாரும் ஆமா லட்சுமண நாடாரும் பெற்றெடுத்த அழகு ஆண் குழந்தையையும் பெண் குழந்தைகளையும் இரு வீட்டார்களும் ஆமா நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அருமை மக்களை ஆமா அப்படியே வளர்த்து வருகிறார்கள் ஒரு வயதிலே ஊந்து விளையாடுவார் 2 வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவார் 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி கிடைக்கும் விட்டார் கைக்கு தங்க வளையலிட்டார் மேல் முருகு பொன்னாலே விடுகிடுக்க மோதிரமா ஆமாம் ஆனால் தாயத்தம் பாசி பந்தம் தங்கத்தாலே அரணாக்கொடி எதனால தங்கத்தாலே ஆமா கொஞ்சம் வசதியா இருக்கவங்க அந்த காலத்துல தங்கத்துல அரணாக்கொடி போடுவாங்க ஆமா அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கவங்க வெள்ளியில அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கவங்க வெள்ளியில கொடி போடுவாங்க காதுல தான் கேட்கும் மூக்கலையா கேட்கும் அதை விட கொஞ்சம் வசதியில கம்மியா இருக்கவங்க ஆமா என்ன போடுவாங்க அதை விட வசதியில கம்மியா இருக்கவங்க நல்ல 4-5 சுத்துக்கு பம்பர கயிறு 10 ரூபா கயிறை வாங்கி அதுதான் பிரச்சனையே கிடையாது போட்டு விட்டு அது பாட்டு 10 வருஷத்துக்கு அல்லாம கிடக்கும் 5-6 சீசனுக்கு அல்லாம அது பாட்டுல கிடக்கும் ஏன்னா ஏறிக்கிட்டே இருக்கு என்னது ஏறிக்கிட்டு இருக்கு தங்கமும் ஏறுது வெள்ளியும் ஏறுது விலைவாசி ஆமா தங்க விலையும் ஏறிக்கிட்டு இருக்கு வெள்ளியும் ஏறுது நீங்க வாங்க போய் தானே ஏறுது அப்ப வாங்காம என்ன பண்ண எதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கோ அதுக்கு தான் ரேட்டு கூடும் ஆமா அதுதானம்மா அது போட்டா தானே வில்லுப்பாட்டு கூட்டு வாரீங்க அப்ப நீ போட்டுக்கலாம் தங்கமா ஆமா நான் அந்த லைட்டுக்கு தான் விடுந்துவோன்னு நினைச்சேன் அது எனக்கு ஓரம் ஜெகம் பண்ணி என்னைய பார்த்து ஒரு லைட் போடலாம்லையா ஆமா அங்க உங்களை பார்த்து ஒரு லைட் போட்டு என்னைய சும்மா வச்சுட்டாங்க நீ போட்டுக்கிறதெல்லாம் தங்கமா இருந்தா நீ எதுக்கு இங்க வில்லடிக்க வர போற அப்படி இல்ல நான் பாட்டு கிளம்புனா ராமரு தங்கத்தோட தங்கமா சேர்க்கணும் போயிட்டு வான்னு என்ன அங்க இருந்து டாட்டா போட்டு அனுப்பியப்ப ஆமா போட்டுருக்க புறம் கோயில் வாசல்ல வாங்கினது உங்களை நம்பி வரையில தங்கத்தை கொண்டு வரக்கூடாதுல அதான் பார்த்தேன் கஷ்டப்பட்டவங்களுக்காக தான் கடவுள் கண்டுபிடிச்சிருக்காரு கல்யாணி கவரிங் ஆமா கல்யாண கவரிங்கா? ஆமா கல்யாண கவரிங். அது என்ன கவரிங்கம்மா? அது கல்யாண கவரிங். நாளைக்கு வாங்கி தரேன். கல்யாணத்துக்கு எல்லாரும் தங்கம் தானே போடுவாங்க, நீங்க என்ன கவரிங் போடுறீங்க? ஆமா, நீ கல்யாணம் முடிக்கும் போது உன் பொண்டாட்டி என்ன போட்டு வரான்னு பார்க்கத்தானே போறேன். ஆமா, ஒண்ணுமே போட்டு வர மாட்டா. என்னதுயா? ஆமா, என்னது என்னதுயா? ஒண்ணும் போட்டு வர மாட்டாளாம். ஆமா, ஆனா என்ன அந்த அருமை மக்கள் இரண்டு பேர்களையும் தாயை
ஆயத்தம் பாசி பந்தன் தங்கத்தாளே அரணா கொடி தங்கத்தாளே அரணா கொடியே கூடாத நகைகளை எல்லாம் பூட்டி மிக அலங்காரம் செய்தார் சூடாத நகைகளை எல்லாம் ஆமா சூட்டி மிக அலங்காரம் செய்தார் அலங்காரம் செய்து ஆமா அந்த அருமை மக்கள் 2 பேர்களையும் அவர் நாலு நல்ல வயதாரியிலே என்ன நடந்தோடும் ராயமாஜி வயதோ 5 வயதாச்சு 5 வயதான ஆமா ஆண் குழந்தையை 5 வயசான ஆண் குழந்தையை என்ன செய்யணும் 5 வயசாயிட்டுனா ஆம்பளை பிள்ளைய ஆடு மாடு மேய்க்க அனுப்பி வைக்கணும் ஆடு மாடு மேய்க்க அனுப்பணுமோ ஆமா அப்ப பெண் குழந்தையா இருந்தா என்ன பண்ணணும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சாணி எல்லாம் அனுப்பணும் உங்க அம்மா ஒண்ணு அனுப்பாம விட்டுருக்கா பாரு எனக்கு என்ன வேலைன்னு நினைச்ச என்ன இங்க வில்லு படிச்சுட்டு போனா நான் வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கேன் தெரியுமா 30 காளை மாடு வச்சிருக்கேன் 30 பசு மாடு வச்சிருக்கேன் 30 காளை மாடு 30 பசு மாடு அப்ப உன்ன மாதிரி பைத்தியக்காரி யாரும் கிடையாது என்னையா அப்படி சொல்லிவிட்ட 30 பசு மாடு வச்சிருக்கே சரி ஆமா 2 காளை மாடு வச்சிருக்கதே பெரிய விஷயம் ஏய்யா இப்ப 30 காளை மாடு வச்சு நீ என்ன பண்ண போற என் காளை மாடு வச்சு என்ன செய்ய போறயா அதான் காளை மாட்டுக்கு தான் மதிப்பே இல்லாம போச்சு மாட்டுலயும் காளை மாட்டுக்கு தான் மதிப்பு கிடையாது ஐயா பசு மாட்டுக்கு தான் மதிப்பு அப்படியா ஆமா அது சரிதான் ஆகையினால் ஆமா யாரு யார் ஐயா அருமை மக்கள் 2 பேர்களையும் அங்க என்ன நடக்கிறது என்ன நடக்கின்றது ஆனால் தட்டி பாரு அந்த பாரு 5 வயதிலே ஆமா அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் இந்த பையன் யாரையா அடிக்கடி கிராஸ் ஆகுதான் அது எவன்னு தெரியல அப்படியா என்ன பேஸ் வைக்காதீங்க 5 வயதிலே ஆமா அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று அந்த அருமை மக்கள் 2 பேர்களும் அந்த ஆண் குழந்தையையும் பெண் குழந்தைகளையும் அவர் என்ன படிக்கின்றார்கள் 5 வயதிலே அரிய கல்வி படிக்க வேண்டும் என்று அருமை மக்கள் 2 பேர்களும் அவர் என்ன படிக்கிறார்கள் ஆனா
பார்த்தியா? அதான் கஷ்டம். எது மேல இருக்கணும் எது கீழே இருக்கணும்னு உலகத்திலேயே கஷ்டமான மொழி எது தெரியுமா? என்னதுமா? தமிழ் மொழி தான். தமிழ் மொழி தான் உலகத்திலேயே கஷ்டமா? ஆமா. ஏபிசிடியை கூட ஈஸியா படிச்சிடலாம். ஆனா அவன் நான் படிச்சு ஆமா அதுல இந்த இக்கு இங்கு இஞ்சின்னு ஒண்ணு வரும் பாரு. ஆமா. பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும். யாயா அத மனப்பாடம் பண்ணதுக்கு. ஆமா. படாத பாடுபட்டு மனப்பாடம் பண்ணணும். ஏகப்பட்ட எழுத்துக்கள். ஆமா, ஏகப்பட்ட எழுத்து. தமிழ் எழுத்துக்கள். ஆமா ஆமா. அதனால் ஆனா இங்கிலீஷ்ல கம்மியா தான் இருக்கு எழுத்து. ஏமாத்தா சரி சொல்லுதல்ல. ஆமா. இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து இருக்கு? இங்கிலீஷ்ல நிறைய எழுத்து இருக்கு. நிறைய எழுத்துனா எத்தனை எழுத்து இருக்குமா? ஏபிசிடி ஒரு 26. சரி, இங்கிலீஷ்ல 26. கரெக்டா? கரெக்ட் தான். குத்து மதிப்பா சொன்னேன். தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்கு? 365. 365. ஆமா. ஏமா ஜாயிண்ட் கரெக்ட் தானாமா? ஹிந்தில எத்தனை எழுத்து? தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்கு? எத்தனையா? 245. 247. 47. எப்படி சொல்லு பாப்போம். எப்படின்னு சொன்னா எப்படி சொல்ல? 247 எழுத்துன்னு சொல்லுதே, எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. உயிரெழுத்துக்கள் எத்தனை? மெய் எழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்து 28. உன்னைய தூக்கி போட்டு அறுக்கணும். அதெல்லாம் தெரியாதியா? ஆனா மொத்த எழுத்து 247. மொத்த எழுத்து 247. நல்லா இருந்தது. உயிரெழுத்து எத்தனை ஐயா? உயிரெழுத்தா? எம்மா குடத்துக்காரம்மா, எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க ஐயா. உயிரெழுத்து எத்தனை? நீ பள்ளிக்கூடம் போனையா போகலையா? நான் போகலையா. பள்ளிக்கூடமே போகலையா? அப்ப இன்ஸ்டாகிராம்ல இங்கிலீஷ்ல நல்லா பேச தெரியுது. அது 1ஆப் 2ஆப் மட்டும் படிச்சோம்ல. அப்ப 1ஆப் 2ஆப்ல உனக்கு ஆனா ஒன்னா சொல்லி தரலையா? சொல்லி தரலையே, ஏபிசிடி தான் சொல்லி தந்தாங்க. உனக்கு தெரியுமாமா உயிரெழுத்து எத்தனை? தெரியாதியா? நான் எப்போ படிச்சதே தெரியல. இதுல வெளியே போய் சொல்லிக்கோங்க. என்னய்யா? வீர தமிழர்கள் தமிழன மாதிரி இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு வெளியே போய் சொல்லிக்கோங்க. ஆனா அவனா தெரியல. ஆமா. உயிரெழுத்து மொத்தம் 247 எழுத்துங்க. எப்பவோ படிச்சதை கேட்டேன்னா நான் இப்போ எப்படி சொல்லுவேன்? நேற்று சாப்பிட்டதே ஞாபகம் இல்ல. ராஜான பார்த்தேன். ஏய்யா இல்ல நம்ம வெளியே போய் சொல்லுது தமிழ் தான் உலகத்திலேயே மூத்த குடிங்கம்ல. ஆமா. எல்லாரும் நம்மளை போட்டு அடிக்காங்கன்னா இதுதான் காரணம். அடிப்படையே தெரியாம என்ன பண்ண போறோம்? இப்ப என்ன செய்யணும்? இப்ப வரும்போது ஆமா அந்த அம்மன் கோயில்ல ஒரு வாசகம் ஒண்ணு போட்டிருந்தாங்க, வாசிச்சேன். ஆமா. என்ன தெரியுமா? என்னய்யா? என்னையா போட்டிருந்தாங்க? உடுக்கார திருக்குறள் இல்ல, இந்து உருவாக்கப்படுவதில்லை. ஆமா. அப்படிதானம்மா? ஆமா. இந்துக்கள் யாருமே உருவாக்கப்படுறதில்லை. ஆமா. பிறக்கிறான்ங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆமா. அவன் பிறக்கும் போதே இந்து தான். ஆமா. அப்படிதானே? அப்படியே தான். இடையில யாரும் மாறல. இப்ப இடையில மாறினா தானே உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். மாறிட்டோம்ல கட்டக்காரன். அதே மாதிரி ஆமா, நம்ம அடிப்படை தெரியாம நம்ம தமிழன் கூவி என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? அந்த அருமை மக்கள். ஆமா, அருமை மக்கள் 2 பேர்களும் அவர் ஆனா அவனா இந்த எழுத்தையும் படித்து வல்லடம்பு சிலம்பு தோழி மகிமையுடன் தான் படியாத கலைகள் எல்லாம் அவர் படியாத கலைகள் எல்லாம் அங்க படித்து வாரர் பள்ளியிலே
நரிச்சுவடி தான் படித்தார். நரிச்சுவடி தான் படித்தார். 7 வயதிலே 7 வயதிலே 7 வயதிலே ஆமா எழுத்து நடை கற்றுணர்ந்தார். எழுத்து நடை கற்றுணர்ந்தார். 8 வயதிலே 8 வயதிலே என் சுவடி தான் படித்தார். என் சுவடி தான் படித்தார். 9 வயதிலே ஆமா உலக பிரயாணம் தான் படித்தார். உலக பிரயாணம் தான் படித்தார். ஆனா ஆமா 10 வயது மட்டும் படியாத கலைகள் எல்லாம் படித்தார். கலைகளை எல்லாம் படித்தார்கள். படித்து ஆமா வயது என்னாச்சு? வயது என்னாச்சு? இருவேர்களுக்கும் ஆமா வயதோ 16 வயதாச்சு. 16 வயதாச்சு. 16 வயதிலே 16 வயதிலே லட்சுமண நாடார் பெற்றெடுத்த ஆமா அழகு குழந்தை. ஆனால் ஆமா லட்சுமண நாடார் பெற்றெடுத்த அந்த அழகு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை அவங்க எப்படி இருக்கிறார்கள்? எப்படி இருக்கிறார்கள்? ஆனால் என்ன பூத்து நிறைந்திருக்கிறார். ஆமா புஷ்பவதி பெண்ணானாள். பெண்ணானாள். யாரு? யாரு 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 யாரையா யாரையா யாரு யாரு? லட்சுமண நாடார் அவர்கள் பெற்றெடுத்த செல்வம். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை பூத்து நிறைந்திருக்கிறாள். புஷ்பவதி பெண்ணானா. புஷ்பவதி பெண்ணானா எப்படி இருக்கா? எப்படி ஐயா இருக்கின்றார்? எப்படி இருக்கிறார்கள்? எப்படி இருக்கிறார்கள்? இந்த ரோஜா பூவு பூத்ததை போல் பூத்ததை போல் ராஜாத்தியும் பூத்திருக்கா. முல்லை மலர் பூத்ததை போல் அதை போல் அந்த முதுகுழலால் பூத்திருக்கா. அள்ளி மலர் பூத்ததை போல் அதை போல் அழகு மங்கை பூத்திருக்கா. மல்லி பூத்ததை போல் பூத்ததை போல் அம்மா பூத்ததை போல் பூத்ததை போல் அருண கிளியால் பூத்திருக்கா. பூத்திருக்கா பூத்திருக்கா முல்லை மலர் பூத்ததை போல் முதுகுழலால் பூத்திருக்காள். அல்லி மலர் பூத்ததை போல ஆமா அருங்கிளியால் பூத்திருக்காள். ஆனால் ஆமா வாடாமல்லி பூத்ததை போல வாடாமல்லி பூத்ததை போல ஆமா வர்ணக்கிளியால் பூத்திருக்கிறாள். பூத்து நிறைந்திருக்கிறாள். ஆமா புஷ்பவதி பெண்ணா. ரோசாப்பூ பூத்ததை போல இந்த ராசாத்தி பூத்திருக்கிறாள். பூத்து நிறைந்திருக்கிறாள். புஷ்பவதி பெண்ணானாள். பூத்திருக்கா. ஆமா வாட்ல ஒழுங்கா இருந்திருக்கும். ஆமா ஆகையினால் என்னாச்சு? அந்த மங்கையான பெண்கொடியால் இருக்கின்றார். ஆமா அவர் என்ன அழகாக இருக்கிறார்கள். என்ன அழகாக இருக்கிறார். லட்சுமண நாடார் பெற்றெடுத்த அழகு மங்கை அந்த பெண்கொடியால். அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. பெண்ணுனாலே அழகு தானையா. ஆமா அப்ப அந்த அழகுக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்காங்க. எப்படி அழகா இருக்காங்க. நெற்றி பூருருவோம் எம்மா பூருருவோம். அந்த 2 கண்ணோய் சிவந்த முகம் பூருருவோம்
ஜெயலில நாயகியால் நாடிகளா ஓவை நல்ல சொல்லு பழங்கள் போலே ஓதையோட உதடழகா முத்து கட்டி வார்த்ததை போல் முத்து கட்டி வார்த்ததை போல் அந்த முதுகுழலால் பல்லழகாம் பல்லழகா பக்கம்பதி ஆறு வல்லா அமுது கூளை வார்த்தது வண்டியோடு கழுத்தழகா கட்டி நல்ல கரும்பு போலே கையழகு கண்ணழகா பத்து நல்ல விரலழகும் அந்த பயத்தனத்து செய்யல் போலே என்ன அழகாய் இருக்கா ஒரே இறக்க இறக்கி வச்சுட்டான். ஆனால் ஆமா யாரு யாரையா அந்த அழகு மங்கை பெண்கொடியால் மூன்றாம் முறை செய்யல் போல முதுகுழலால் நெத்தியழகும் ஏப்பிழை சாயலில விழி புருவம் இரண்டழகும் கத்தி புருவங்களும் ஆனால் ஆமா யாருக்கு யாரையா கிளி மூக்களகும் கோவை பல செய்யலில கோதையுடைய உதடழகும் நாலாம் பிறை செய்யலில நாயகியால் நாடி தன்னழகும் ஆமா அமுது குலை வார்த்தது போல் கழுத்தழகு தன்னழகும் கட்டி கரும்பு போலே கையழகு தன்னழகா அள்ளி தெளித்தது போல் ஐந்தாறு தேமல்களாம் ஓரி மெல்ல தெளித்தது போலே ஆமா ஓல வர்ண தேமல்களாம் முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய திருவழகும் லட்சுமண நாடார் பெற்றெடுத்த அழகு வந்த எங்க பெண்கொடியால் ஆனால் ஆமா என்ன அழகா இருக்கின்றார் ஆளிலை செய்யலில அடிவயறு தன்னழகும் கட்டிலில் கால் கடைந்தது போல் காலழகு தன்னழகும் சீலை கட்டும் இடையழகும் ஆமா சிற்றுடுக்கு கடைந்தது போல் மேலும் என்ன அழகா இருக்காங்க இருக்கிறார்கள் அது நல்ல தண்ணீரிலும் அடியில் கொஞ்சம் கருப்பு உண்டு ஓடுகிற தண்ணீர்